ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்காகோவில் இருக்க ஒரு டாலஸ்ட் பில்டிங். அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லிஸ் டவர். இந்த டவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயே செகண்ட் டாலஸ்ட் பில்டிங். வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 17th டாலஸ்ட் பில்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா 1974 கட்டியிருக்காங்க. இந்த டவர் கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா உலகத்திலே இதுதான் டாலஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற டவர்ஸ் எல்லாமே வந்து இதோட ஸ்ட்ரக்சரை பார்த்து தான் நிறைய டவர்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. பூஜ் கலிஃபா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த டவருக்கு அப்புறமா வந்தது தான். 25 இயர்ஸ் இந்த டவர் மட்டும் தான் உலகத்திலே டாலஸ்ட் பில்டிங்கா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மத்த டவர்ஸ் எல்லாமே வந்து கட்டியிருக்காங்க. இந்த டவர பார்க்க தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இப்ப நம்ம அந்த டவருக்கு போயிட்டு பார்க்கலாம். இப்ப நம்ம நடந்து வில்லிஸ் டவருக்கு வந்துட்டோம். வில்லிஸ் டவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டுக்காக தான் ஒரு பெரிய கியூ நிக்கும். 2 லிஃப்ட் தான் இருக்கு. நம்ம போற ஃப்ளோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 103. 103 ஃப்ளோர் போறதுக்கு 1 மணி நேரம்லாம் ஆகாதுங்க. கரெக்ட்டா 1 மினிட்ல நம்ம போயிரலாம். அந்த டைம்ல நமக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, இந்த ஒவ்வொரு ஃபீட் கிராஸ் ஆறப்பயும், இந்த ஃபீட்ல எந்த பில்டிங் இருக்கு அப்படின்னு நமக்கு லிஃப்ட்ல ஒரு ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே பண்ணாங்க. அத பாருங்க. Sky deck. You're on your way to the top of the tallest building in the Western Hemisphere. Along the way, you can watch as we pass by some of the tallest buildings, monuments, and structures in the world. You're riding up this 1,450-foot modern marvel in one of the tower's 104 elevator cars. Your trip to the sky deck will only take about a minute. That means your elevator is traveling at a speed of more than 24 feet per second. The tower opened its doors in 1973 and held the title of the world's tallest building for 25 years. The west antenna reaches 1,730 feet above the Chicago streets. We're now passing 850 feet in San Francisco's Transamerica Pyramid, 970 feet in the Yokohama Landmark Tower, Japan's tallest building, 1,062 feet in Paris's stunning Eiffel Tower, the Bank of China Tower in Hong Kong, 1,250 feet in the Empire State Building in New York. And now we're here, 130 stories up. Welcome to the top. 103வது ஃப்ளோருக்கு நம்ம வந்து இறங்கியாச்சுங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட நான் போனேன். எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. சிக்காகோ ஃபுல்லாகவே நம்ம ரோட்டில் பார்த்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே இந்த வில்லிஸ் டவர்லேருந்து பார்க்க அவ்வளோ குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சுங்க. மொத்த சிக்காகோவோட அழகையுமே இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ கடைசி வரை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து அதுக்கப்புறம் கிளாஸ் ஃப்ளோரிங்கில் கூட ஏற போகிறோம். அதை வந்து ஸ்கைடெக்னு சொல்லுவாங்க. அதையும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. And on we'll go. சிக்காகோட மொத்த அழகும் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா? சைடில் உங்களுக்கு பீச் மாதிரி தெரியுது இல்லையா? அது வந்து பீச் கிடையாது, லேக் மிஷிகன். ஆனால் இங்கே இருக்கவங்க வந்து லேக்கை கூட பீச் அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
அடுத்து பில்டிங்கில் இந்த மேலே வந்து இருக்க லான்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரில. மேபி கூலிங்காக இருக்கிறதுக்காக வைக்கிறாங்களா, இல்லை எதுவும் அங்கே விளையாடுவாங்களா, எதுவும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்கை டெக்கில் என்ட்ரு ஆகிறதுக்கு பெரிய க்யூவில் நின்று கிட்ட வந்தாச்சு. பார்த்தீங்களா, கீழே கிளாஸ் ஃப்ளோரிங், கீழே பார்த்தா அப்படியே மயக்கமே வந்துடும் போல். அவ்வளோ சூப்பராக சிட்டி ஃபுல்லாக தெரிஞ்சிச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே போயிட்டு எங்களால் வீடியோலாம் எடுக்க முடியல. 2 ஃபோட்டோஸ் மட்டும் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து இது முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் திரும்ப லிஃப்ட்டில் கீழே இறங்கி வர்றோம். சிக்காகோ போனீங்கன்னா மறக்காம இந்த ஸ்கை டெக்கை போய் விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சிக்காகோ போகிறீங்க அப்படின்னா ஸ்கை டெக்கை மட்டும் மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.